அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திமுக செயற்குழுவில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தலைமை செயற்குழு கூட்டம் அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குறிப்பாக வரும் தேர்தலுக்காக முன்கூட்டியே ஆயத்த பணிகளை துவங்கியிருக்கும் இந்த அடிப்படையில் தான் இந்த செயற்குழு கூட்டம் சிறப்பு அழைப்பாளர் உட்பட கிட்டத்தட்ட 1100 பேர் அழைக்கப்பட்டு இந்த கூட்டமானது அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது முக்கிய தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி மற்றும் அவரது தியாகத்தை இழிவு செய்திருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக செயற்குழு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சருக்கு அம்பேத்கர் குறித்த அந்த பேச்சுக்காக கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பேரிடர் காலத்தில் மத்திய அரசு சரியாக நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்கவில்லை என்ற அடிப்படையில் அந்த மத்திய பாஜக அரசை கண்டித்து தீர்மானமும், மேலும் தொடர்ச்சியாக டங்ஸ்டன் மதுரை மாவட்டம் மேலூரில் அமைக இருக்கக்கூடிய அதற்காக அனுமதியை மத்திய அரசு கொடுத்ததாக இந்த தீர்மானத்தில் கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தற்போது இந்த கூட்டத்தின் வாயிலாக கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதே போல பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராக தற்போது திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்மானத்தை பொறுக்கும் முக்கியமான தீர்மானமாக அம்பேத்கர் அவர்கள் குறித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாக திமுக செயற்குழு கூட்டம் தற்போது அறிவித்திருக்கிறது.